ஆக்ஷன். गाइस இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஸ்டைலா 1218 10 ஆனா இதுல எதுவும் லேடி போட்டோம் ஓகே என்ன பிரச்சனை இல்ல இது குழந்தை தான் அதனால ப்ராப்ளம் இல்ல. 3 போட்டோ இன்னைக்கு அடிக்கணும் ட்ரை பண்ணிக்கிறோம் வாங்க அடிக்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லேமினேஷன் கட் பண்றது தான் 25 ரோல் அதாவது சின்ன ரோல் வாங்கி வச்சிருக்கோம். பெரிய ரோல் ஓரமாக சைடில் இருக்கும். இது வந்து எப்படின்னா பெரிய பிரிண்ட் போடும்போது மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்ற டைம்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட்டினா யாரா மாடே பைத்தியரா காப்பி ரைஸ் வந்து பாடாதரா ஏன்னா ரொம்ப கிளீனா பாடுறாருல சாரு. லைனே பாடக்கூடாதுல்ல யாருங்க எங்க ஏன் அப்படிதான் எம்டி ஹேண்டு ஆடியோ போட்டு தள்ளினுக்குறான். எம்டி ஹேண்டா? வாயில பாட்டு பாடக்கூடாதா? மியூசிக்கே போட்டுறான் போல. அதான் அவன் ஒரு மென்டல். அவனே சிரிச்சுவான். இருபதுல புரியாத லேமினேஷன் யூஸ் பண்றது. மற்றதெல்லாம் சருப்பு வச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். லேமினேஷன் பார்த்து வெறுப்பு பாருங்க. அல்லப்புற ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் இங்க எடுத்துப்பாரு என்ன கடியாவது கை மேல போன வச்சா இதை போட ரொம்ப தத்து கை இப்படி வெட்டின்னு போறான். மேல ஸ்டாண்ட் அப்படியே போயிடலாம் பார்த்தேன். நம்ம வேர்க்குதுன்னு வந்து பிரிண்டில் மட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது. அது மாதிரி பார்த்து தான் பண்ணுவேன். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அசால்ட்டாக பண்ணிடுறோம். நீங்களும் வந்து கொஞ்சம் ஏசிலேயோ இல்லை ஃபேன் காத்துலேயோ வந்து பண்ணுங்க. ஆமா இப்ப என்ன பண்றவங்க இப்ப ஃப்ரேம் போடுறாங்க எல்லாருமே ஏதோ பேசவே பேசிக்க கூடாது. கண்டென்ட் தான் பேசல வாய முடியும் கம்பெனி வேலையை பாரு. இப்ப இது மாதிரி ஈவனா உருட்டணும். இவர் கேட்டுக்கூடாது சொல்லிட்டு டமா டுமில் வேமிட்டு லேமினேஷன் பண்ணுறது அப்புறம் வந்து பட்டுன்னு போட்டுடலாம். லேமினேஷன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறது கூட லைட்டாக தலைவலியாக இருக்கும். ஏன்னா என் முகத்தை வந்து காட்டாததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருக்கும். என் முகத்தை காட்டுறேன். இதை காட்டுற மாதிரி இருக்காது. இப்போ ஃபுல்லாக ஊற்றுது போயிருவேன். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போகடா வந்துட்டான். இது வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன்பா. நான் ஃபுல் வீடியோ ஒன்று விடாம கட் பண்ணாம போட்டுருவேன். எனக்கு மூக்கு பேச எனக்கு லேமினேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி சைடு கட் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. எனக்கு பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட தலை கத்தி போயிடும். தலை கத்தி போச்சுன்னா கஸ்டமர் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சிடணும். அடா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னா கம்முனர்றா ஏன்னா பேசணும். ஐயோ அம்மா கடவுளை எல்லாம் நான் போட மாட்டேன். அண்ணா அப்படின்னு தான் கத்துவேன். ஏன்னா அந்த கஷ்டமே எங்க அண்ணன் மூலியமா தான் வருங்க. அதனால வந்து எங்க அண்ணன் அதோட நிப்பாட்டுவாரு. அந்த கஷ்டத்தை என்ன பண்ணலாமா எட்ரா அட்ரா கடகன்னு அதுதான் கொஞ்சம் பாக்குற மாதிரி தான் பார்க்கலாம். சரி பெரிய ஃப்ரேமா இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கிறதுனால இதில் பார்க்க முடியல. அது அறிகுறி அறிகுறி தெரிகிறது. நான் வேற எலெக்ஷன் எல்லாருமே சிந்திச்சு ஓட்டு போடணும். நீ யாருக்கு போடுன்னு எனக்கு தெரியும். திருட்டு ஓட்டு தான் போடுவீங்க. திருட்டு ஓட்டு அதான் போன வருஷம் போட்டியா? இதெல்லாம் எடிட் பண்ண டைம் இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க. பாலிடிக்ஸ் போதுமா போதுமா? நானே வேர்த்து கொட்டுதுன்னு ஆட்டுல யாருங்க அந்த கேமராமேன்? அவர் பார்த்தே ஆகணும். ஜி யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிடலாம் ஜி. நீ கவலைப்படாதீங்க. ஜி கறிக்கு வாங்க. காசை கொடுத்து பொருள் அள்ளிட்டு போங்க.
ஜி துணி கடிச்சு. ஓகே, இந்த ஃப்ரேம்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேட்டு வந்து என்ன போட்டோமா என்ன போட்டு பேசி பண்ணு. ஏதாவது ஒரு பேசியே பண்ணி சொன்னேன். அதுக்கு உண்மையை உறக்க சொல்லுங்கள் அப்படின்றதுனால உண்மையை மட்டுமே பேசுவான் இந்த கோட்டைச்சாமி. ஆனா சரியா போடுதுண்ணா. வாக்கிங் பண்ற இது மாதிரி போட்டு சீர பாருண்ணா. தேங்க்ஸ் ஆதித்யா. ஃபான் ஸ்டைலா இது ஃபான் ஸ்டைலா? இதை போட்டால் தான் தெரியுமே. வேறு நீங்களே பாருங்க. இது வந்து இப்படி போட்டால் இந்த கொலாஜில் வந்து இந்த மாதிரி போடவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுக்கணும்னா கொலாஜில் வந்து டெக்ஸ்ட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்கணும். நான் போட்டு தரேங்க சுவிட்சிங்கே ஆர்டர் எடுத்துறது. இந்த ஆர்டர் எத்தது யாரு? எத்தது நான் தான். அப்போ இப்போ கேட்டுனா பிரயோஜனா? நேற்று எடுக்க முன்னாடியே சொல்லிடுறேன். நீ அப்போ சொல்லாது. நான் நீயே தனத்தை பாருனா மேட்டரே பொருளே போனுக்கு. நான் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் என்ன மேட்டர்னால அந்த ஃப்ரேம் ரிட்டர்ன் ஆச்சுன்றது கூட சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா கொலாஜில் போட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ற அவுட்புட்டே இல்லாமல் போயிடுதுல்ல. இப்போ பார்க்குறவங்க இந்த ஃபோட்டோ இமேஜ் பார்ப்பாங்க, இதில் எழுத்து பார்க்கலாம்னு பார்ப்பாங்க. அப்படி போடு. கரெக்டாக சொன்னான் பாருங்க. 101 2 3 6 சாமியில இது வந்து இதுக்குன்னே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று. ஏண்டா பச்சை போய் பேசுற பேசு காலேஜ்னு சொல்ற. தொப்பல்லடா இது. உன் இடுப்பு சைடு இந்த சைடு கறியிலே பட்டு இதுவாகுது. அதுவும் தொப்பை தோறமா போ. நீ தான் ஓரமா எடுத்து வைக்கணும். இந்த மூக்கு எடுத்துக்கோ போறீங்க. போனா அந்த பக்கம் வேளாண் பிளிப்ஸ் சமையா இருக்கு. இது ஒயிட் ஃப்ரேம் போட்டா அது கதையா இருக்கும். ஒயிட் ஃப்ரேம் தெரியுதா? ஒயிட் ஃப்ரேம் கஸ்டமர் லைக் பண்ணலாம்னு தெரியல. நித்திச்சா சுடர்மணி ஜெட்டிகள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் அடிச்சிடும். கொஞ்சம் இப்படி போய் இப்படி வந்ததுல ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆகி போச்சு உடம்பு. என்ன இவ்வளோ காலியாக இருக்கு ஃப்ரேம்? இது மட்டும் நம்ம பார்த்து தான் அடிக்கணும். இல்லைன்னா ஒயிட் பாட்டில் அதெல்லாம் தெரியாது. அதனால அப்படியே உஷாராக கரெக்டாக பார்த்து அடிக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 20 வருஷம் இருக்குன்றதுனால ஈஸியாக வச்சிடறேன். இதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஆனா காக்கா அங்க வரக்கூடாத நேரத்துல வந்துன்னு சாதாரண ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல. ஏன் நைட்ல காக்கா வரவே வராதா? தெரியலையா? நைட்ல காக்கா தூங்க நினைக்கிறேன். நானும் நைட்ல காக்கா பார்த்ததே இல்லை. இருட்டாகிறதுனால அதுவும் இருட்டாக கண்டுபிடிக்க முடியாது. பேசணும் பேசக்கூடாதுண்ணா. இருட்டாகிறதுலாம் கண்டுபிடிக்க முடியாதான். நான் கண் தெரியாம சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து ஏதோ பேசணும் நான் பேசிக்கிறேன். இருக்கிற உண்மையை சொல்றேன். காக்கா நைட்ல ஏன் வரலன்னு நான் கேட்கறேன். கருப்பு அது கண்டு தெரியல. ஏதோ பேசணும் பேசுறது ஓகேவா? அவாய்ட் பண்ணது பேசுறது நான் பேசுறது. இது என்ன கிரீஸ் பூசிங்னு பாத்துட்டு போறாங்க. அது டிசைன் இல்ல. டிசைன் வேற சொல்ற பாரு. இல்ல டிசைன் தானே அது. ஐயோ கரெக்ட். கஸ்டமர் பாருண்ணா. அப்படியா? கஸ்டமர் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுது. ஓகே. வாவ் வாட் a frame. ஓகே முடிஞ்சிச்சு. டெலிவரிக்கு எடுத்துன்னு போயிட்டு இங்க வச்சிருவோம். இந்த ஃப்ரேம் ரெடி எதுவும் வச்சிரணும். கேவலமா இந்த போட்டோ யார் எடிட் பண்ணுது? ஆனா இது ஒயிட் லைட்ஸ் நம்ம சூப்பரா இருக்கு. சூப்பரான ஆர்டர் गाइस. இந்த ஃப்ரேமுக்கு வந்து என்னன்னா எல்லாமே பிளாக் ஃப்ரேமே போட்டா நல்லா இருக்காது. இந்த போட்டோக்கு எது நல்லா இருக்குமோ அதை பார்த்து போடுறது நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க. இதுக்குண்டான ஒயிட் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்து போடுவோம். ஏன்னா ஒயிட் ஃப்ரேம் வந்து லுக்கு நல்லா இருக்கும். இது பேக்ரவுண்ட் எல்லோ டோன் இருக்கிறதுனால செம்மையாவே இருக்கும். இது கஸ்டமர் பார்த்தாங்கன்னா சர்ப்ரைஸ் வாவ் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அரே போலீஸ்கார் வாங்கலைங்க, எல்லாம் பைத்தியங்களா இருக்குது. வாங்கல பீச்சே தேக்கோ பீச்சே. நான் ஃப்ரேம் எது காலி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து சென்னைக்கு வர போயிட்டு வரணும். இன்னைக்கு சென்னைக்கு போகிற ஒரு வீலாக்கு போட்டான்னு பார்க்குறேன் गाइस. ஏன்னா இன்னைக்கு சென்னைக்கு போகிற எலெக்ஷன் வாங்கினா ரொம்ப இதுபடியாக அங்கங்கே மடக்கிறது
ஆனா இப்போ 5000 காசு கையில எடுத்து போனால 5 லட்சம் ரூபா வச்சிருக்கிறேன் 5000 ரூபாய் சொல்லிட்டா மட்டும் வீடியோவில் போலீஸ் தேடி வர மாட்டாங்களா? 5 லட்சம் நம்ம என்ன பண்ண பார்த்தது இல்லையானு இல்ல இல்லையே என்னடா இது ஒரு பிரேம எவ்வளவு நேரம் நையும் போட்டுக்கினேன். கீழே ஒரு கிளாத் ஒன்று இருக்கேன்டா நம்ம ஏன்னா இது கீழே கிளாத் வச்சு நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஆமாம் கரெக்டு தான். என்ன பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் கஸ்டமர் என்ன வந்து எனக்கு பண்ணுது லேமினேஷன் பண்ணுறேன். பாம்பு வந்துட்டு போகுது. Guys, wow, what a beautiful frame. நல்லா இருக்கு. சும்மா அப்படியே டிங்கிரிங் பண்ணி லைட்டா பச்சு ஊத்தணும். இதெல்லாம் டஸ்ட் பிஸ்ட் வந்து கூடாது. ஒயிட் ஃப்ரேம் கிளியரா தெரிஞ்சிடும். அதனால வந்து அப்படியே பச்சு ஊத்த மாதிரி குத்தணும். அந்த மொபைல் ஹீட் ஆகுதா? ஆமா. கைஸ் என்ன பிஸ்கு சவுண்ட் வருதுன்னு பார்க்காதீங்க. நான் தான் கொஞ்சம் மேலே தண்ணி வச்சு விட்டேன். மொபைல் ஓவர் ஹீட். 4K எடுக்கிறீங்களா? இல்லை 1080p தான். அடிக்கிற வெயிலுக்கு அதுவே சேர்த்து வந்துடுது. பக்காவா இருக்கு. வேற லெவல்ல பாருங்க. வா வா வா. இது டொனேட்டட் பை கோல்டன் ராக் கிரேனைட் ராயல். கோல்டன் ராக் கிரைனைட். இது கோல்டன் தான போட சொல்லிருந்தாங்க அந்த ஃபண்டா. கோல்ட் கலர் போட சொல்லிருந்தாங்க. ஓ இது yellow டோன் தான் தெரியாதுன்னு விட்டியா? எஸ். ஓகே. எனக்கு சொல்ல. நல்லா இருக்கு. ஓகே. வாய்ஸ் கலர்ல பார்க்கல. வாய்ஸ் கலர் அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து வாய்ஸ் கலர் உங்களுக்கு அப்படியே அனுப்பிட்டேன். சரி ரைட். அவருன்னு சொல்லணும். டெலிவரிக்கு எடுத்து வச்சிருவோம். அவரு அப்படியே எடுத்து போடும்போது ஒரு போலீஸ் நினைப்பு வருது. கண்ணு ரீலோட் பண்றாரா வந்துறாங்க பாருங்க. சும்மா பேசணும் பேசிக்கிட கூடாது. கண்டென்ட் இல்லைன்னா கூட ஆனா கண்டென்ட் இல்லை கொண்டாந்து வீடியோ என்னன்னா எடுக்க போறேன். அப்படி கஷ்டம் வராங்களா பாரு. அது ஒரு கண்டென்ட்டா பேசிக்கிறாரு. அதையே நம்ம இதோ பேசுற மாதிரி இது நல்லா சொல்றது. தாத்தங்கள் எடுக்காதுண்ணா. நல்லா சொட்ட கிளியரா தெரியுதுண்ணா. அதான் மாதிரி கஷ்டமா இருக்குன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சொட்ட கொஞ்சம் அப்படி அப்படியா? ஒன்றும் தெரியல. நினைப்பாங்க சொட்டா நம்ம பாவம் சொட்டன் இருந்துச்சா எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தை வச்சுதான். யாரா சொன்ன சொட்டன்றது அசிங்கமான வார்த்தை? புனிதமான வார்த்தையை மாத்திர நம்ம அஜித்துக்கு சொட்டம் இருந்தா தானே நல்ல ஃபேமஸா இருப்பேன். சொட்டை வச்சீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லா இருக்குமா? ஏன் இப்ப ரஜினி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாங்க, எல்லா சிச்சுவேஷன் தான் நடிக்கிறாங்க. ஏன் ரஜினி வந்து ஓப்பனா பார்த்து நிக்கல? விஜய் ஓகே சரி விட்டுரு. அவருக்கு அந்த தைரியம் இல்லை. ரஜினிக்கு இருக்குது இல்ல. ஆனா அவருல சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு, டாப் ஆகுறாரு. அப்படி பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆகி வேண்டியதான். Wow, super. Okay. Now let's ready for the delivery. அப்பா ஓகே. ஃப்ரேம் அழகா இருக்கு. நாங்க அழகா இல்லைன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்க அவங்க டெலிவரிக்கு. ஓகே ஓகே गाइस, இந்த மாதிரி என்னடா 12 நிறைய போடுறீங்கன்னா பார்க்காதீங்க. இப்போதைக்கு ஆர்டர் தான் வந்திருக்கு. இனிமேல் மேரேஜ் டே இனிமேல் ஸ்டார்ட் ஆகும்போது இனிமேல் நிறைய ஆர்டர் வரும். பெரிய ஃப்ரேம் போகிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். அதில் உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துங்க. மேலும் டீட்டெயில் எதனா வேணுனாக்கா கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்றோம். எந்த ஏரியா வந்தாலும் நாங்கள் வந்து கொரியர் போட்டு விட்ருவோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண. ஓகே பாய்.